நாட்டில் சின்ன வெங்காயத்தின் இறக்குமதியை குறைக்குமாறு வலியுறுத்தி அச்சுவேலி பத்தமேனி வெங்காய உற்பத்தியாளர்கள் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். சின்ன வெங்காய செய்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வரும் அச்சுவேலி பத்தமேனி வெங்காய சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தம்மால் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்திற்கு நிர்ணயமான போதிய விலை கிடைக்காமையால் தாம் பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். சின்ன வெங்காயத்தினை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவது வரையிலான காலப்பகுதியில் அதிகளவிலான செலவினங்கள் தமக்கு ஏற்படுவதால் அதனை நிர்ணய விலைக்கு விற்க முடியவில்லை என்றும் அரசாங்கத்தினால் வெளிநாட்டிலிருந்து சின்ன வெங்காய இறக்குமதி செய்யப்படும் நிலை அதிகரித்துள்ளமையால் தமது உற்பத்திக்கான நிர்ணய விலை கிடைக்கவில்லை என குறிப்பிட்டனர். இதனால் அரசாங்கம் வெங்காய இறக்குமதியை மட்டுப்படுத்தி தமக்கான நிர்ணய விலையை கிடைக்கச் செய்ய உதவுமாறு யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். சரி, என்ன மாதிரின்னு சொன்னால் பலிகாமம் வடமராட்சி பிரதேசங்களிலிருந்து எங்களோட வெங்காய உற்பத்தி சீசனில் வந்து வெளிநாடுகளிலேருந்து இறக்குமதி செய்கிறவன்னா நாங்கள் எங்களோட உற்பத்தியை இங்கேருந்து விற்றுக்கொள்ள முடியாத ஏற்படுது. எங்களோட உற்பத்திகள் இங்கே வார நேரம் வெங்காயம் இறக்குமதி கூடுதலாக இருக்கிறதால விலை குறைவாக இருக்குது. விலை குறைவால் நாங்கள் இங்கே எங்களோட உற்பத்தியை வந்து விற்க முடியாத ஒரு கட்டம். காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய பெறுமதி எங்களுக்கு கிடைக்குது. சாதாரண எங்களுக்கு கிலோவுக்கு 250 ரூபா முடியுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே எங்களுக்கு 100 ரூபா விற்றா இப்போ இந்த மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட மிகுதிக்கு எடுக்கிறது எங்களை அதால் முடியாது. அதால் தயவுசெய்து இந்த அரசாங்கம் வந்து இந்த காலகட்டங்கள் என்றாலும் இந்த உற்பத்தி எங்களோட யாழ் மாவட்டத்தில் வர்ற உற்பத்தி வார காலங்களில் இறக்குமதியை குறைச்சி தருவணுமெண்டு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். சாதாரணமாக எங்களுக்கு ஒரு 1000 கண்ணு சொன்னால் 3.5 பரப்பு வெங்காயம் நட்டு கிண்டி முடிய எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக குறைஞ்ச கணக்கு 2.5 லட்சம் ரூபா தற்சமயம் முடியுது. 2.5 லட்சம் சொன்னால் எங்களுக்கு ஒரு 30,000 வெங்காயம் தான் வரும். 30,000 வெங்காயம் வரும் சொல்லி சொன்னால் அந்த 2.5 லட்சத்தையும் பாருங்க 324 சாதாரணமாக 8,000 ரூபா எங்களுக்கு அந்த இருக்க முடியுது. நாங்கள் விற்கல வந்து 5,000 ரூபா விற்றா இங்கே மிச்ச பகுதிக்கு நாங்கள் இங்கே எடுக்க முடியாது. அப்போ தயவு செய்து இதை எங்கள் அரசாங்கம் கட்டாயம் உள்வாங்கி என்னென்று விவசாயிகளுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து தரணும் உண்டு. அதாவது விலை நிர்ணயம் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. இந்த மாதிரி இருந்தான்னு சொன்னால் காலப்போக்கில் நாங்கள் வெங்காய செய்கையை அறவே கைவிட வேண்டிய ஒரு நிலப்பாடுக்கு தான் தள்ளப்படணும். எங்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்கள் அதாவது சந்தைப்படுத்த முடியாத நிலை ஒன்று இருக்கின்றது. அறுவடை காலம் வந்து இறக்குமதியால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுகணும். அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் கூலிகள் கூட, விவசாய கூலிகள் கூட நாளாந்த வாழ்க்கை செலவுகள் கூடுறதால விவசாயின்ற கூலிகளும் கூட்டிக்கொண்டு போகுது. அதாவது அதுன்ற மகஜர் கூட இங்கே கையில் வச்சுருக்கிறோம். நாங்கள் இவ்வளவு எங்களுக்கு முடியுதுன்றதை ஆதாரம் அடித்து வச்சுக்கிறோம். சரி, மற்றது எங்களுடைய இறக்குமதியை எப்படி செய்யணும் என்றால் எங்களோட அறுவடை காலத்தில் மட்டுப்படுத்தி வைக்க வேணும். அறுவடை காலத்தில் எங்களோட அப்போ இறக்குமதி செய்யாமல் ஒன்றும் செய்யலாம், நாட்டுக்கு காணாது. அதே நேரத்தில் எங்களோட நாட்டை வளப்படுத்தணும்னா விவசாயிகளின் உற்பத்தியை அதிகரிக்கப்பட செய்ய வேணும். இளம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு நாடு கலற அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ இளம் சமுதாயத்தையும் இதுக்கு உள்வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். அப்போ கூடுதலாக 65-70 வயசுக்காரன் விவசாயம் செய்யணும். அவை முடிஞ்சால் நாட்டுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. காரணம் என்றால் வெளிநாட்டு முகத்தில் எல்லாம் வெளிநாட்டுக்கு செல்றதால இங்கே விவசாயம் நிலங்கள் எல்லாம் தரிசி வற்றி கொண்டு போகுது. அரசாங்கம் இதுக்கு ஒரு மாற்று வழியை செய்ய வேணும். இதில் எங்களோட விவசாய கணக்குகளை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த விவசாய கணக்கில் பாருங்கள் எவ்வளோ முடியுதுன்றதை. இதை விட கூடுதலாகத்தான் கணக்குகள் போய் கொண்டிருக்கு. எங்களோட விவசாய உற்பத்தி பொருட்களை வந்து நாங்கள் சந்தைப்படுத்த முடியாமல் இருக்கிற காரணத்தினால இறக்குமதி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிற அந்த பொருட்களை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இதாண்டு தந்தால் எங்களுக்கு விவசாய உள்ளூர் உற்பத்திகளை கொஞ்சம் மேம்படுத்தி தரணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 1 லட்சம் ரூபாய்க்கு எரி வாங்கினால் விற்கிற வெங்காயம் 30,000 தான் விற்கிறோம். அதில் பாரிய நட்டங்கள் வரும்.
இதை கருத்து கொண்டு அனைத்து பேரும் பேசியதெல்லாம் இதை கருத்து கொண்டு அரசாங்கம் விவசாய அமைச்சர் லால்காந்த் அவர்கள் இதுக்கு உடனடியாக செவிமடுத்து செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து மக்களின் சார்பில் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.